அதனாலதான் ஐயப்பனை போய் நீங்க டக்குன்னு ஒரு 3 செகண்ட்ல பார்க்கும்போது கப்ப 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 கப்பன்னு கண்ணீர் வருது. அந்த உணர்வு தான் உங்களுக்கும் அவருக்கு இருக்கிற இடையில உணர்வு தான். நீங்க போய் பார்க்குற நேரத்துல சில நேரம் நெய்யில அவர் நொப்பி வச்சிருப்பாங்க, சின்னதா ஃபேஸ், அது விளக்கு தான். அங்க கேரளா கோயில பெரும்பாலும் பல கோயில்கள்ல விளக்குல தான் நீங்க சுவாமி பார்க்கணும். விளக்க சுடர்ல ஃபேஸ் மட்டும் குட்டியா அழகா தெரியும். மணிகண்டன் சொல்லி பேரு. இப்போ நீங்களும் மணிகண்டன் தானே, ஃபேஸ் மட்டும் அழகா சின்னதா தெரியக்கூடிய அமைப்பு தான் மணிகண்டன். பார்க்கும் பொழுது அந்த ஃபேஸ் மட்டும் துளியூண்டா தெரியும் போது நம்ம கண்ணீர் மல்கக்கூடிய அமைப்பு உணர்வு பரிமாற்றம் தான். அந்த உணர்வு தான் தெய்வம். அந்த ஐயப்பனவே அவர் வந்து எப்படி ட்ரீட் பண்றாரு நீங்க பாருங்க. ஒரு கடவுள் ஒரு மனிதனை ட்ரீட் பண்ணக்கூடிய விதம் அப்படிங்கிற கடவுள், அவர் கடவுள் நம்மளை கடந்து நமக்கு உள் செல்லக்கூடியவர் அனைவருமே கடவுள் தான். ஒரு உணர்வின் வெளிப்பாடு, ஒரு உணர்ச்சி பொங்க ஒரு தெய்வத்தை நாம ஒரு அது கல்லோ ஆறு ஒரு எதுவோ இது தெய்வமாக உணர்ச்சி பொங்க நம்ம முன்னோர்கள் சொன்னதை நமக்குள்ள இருப்பதை நாம ஆற்றலாக வெளிப்படுத்துவது தான் நம்ம இறைவனுடைய சாநித்தியம். அதுல ஐயப்பன் அப்படிங்கிறவரு குறிப்பாக நீங்க வந்து எப்படி ட்ரீட் பண்றாருன்னு நீங்க பார்க்கணும். இப்ப பொதுவா நீங்க போய் சிவனை போய் கும்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்க. போய் சிவனே கும்பிட்டீங்கன்னா அங்க சிவருமான் உள்ள லிங்கமா இருக்கலாம், அவர் சிலையா இருக்கலாம், அவர் தான் சாமி, அவர் தான் நீங்க பார்த்து கும்பிடுறீங்க. நீங்க அம்பாளை போய் கும்பிட்டீங்கன்னா அம்பாள் தான் சுவாமி, பெருமாளை போய் கும்பிட்டீங்கன்னா பெருமாள் தான் சுவாமி. ஆனா ஐயப்பனை போய் கும்பிட்டீங்கன்னா உங்களை சுவாமின்னு சொல்றான். 48 நாள் நான் இங்க உட்கார்ந்து இருக்கிறது, நீ மாலை அணிந்து விரதம் வந்து நீ என்ன பார்க்க வர்றதுக்கல்ல, நான் உன்னை பார்க்கறீங்க உட்கார்ந்துருக்கேன். நீ என்ன பார்க்க வரல, நான் தான் உன்னை பார்க்க இருக்கேன், நீ தான் சாமின்னு சொல்றான் ஐயப்பன். தன் கும்பிடக்கூடிய அடியவர் ஒருவரை இறைவனாக பாவிக்கக்கூடிய ஒரே வழிபாடு ஐயப்பன் வழிபாடு தான். நீயும் சுவாமி தான்ப்பா அப்படின்னு. அதெல்லாம் சுவாமி சாமின்னு கும்பிட்டுக்கிறாங்க. ஐயப்பனை மாலை போட்டு சாமி சாமின்னு கூப்பிடுற ரீசன் என்னன்னா அவன் தான் சாமி. உங்களுக்குள்ள அந்த சுவாமி இருக்காரு, உனக்குள்ள நான் இருக்கேன் அப்படிங்கிற ஐயப்பன் சொல்ல வராதுதான் அர்த்தம். தத்துவமசி, பரம்பொருளின் தத்துவமாக, பரம்பொருளே நீயாக உனக்குள் நான் வாசம் செய்கிறேன். இந்த 48 நாட்கள் நீ இப்படி விரதம் இருந்து ரொம்ப ஒரு சாநித்தியமாக இறைவனுடைய முழு நம்பிக்கையோடு என்னை வந்து